வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு நூல் வெளியீட்டு விழாவை மையப்படுத்திய ஒரு பிரதான கருத்துகளோடு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். அதுபோல உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்கள். உங்களுடைய கருத்துகள் எங்களுக்கான அடுத்த நகர்வுக்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். செம்மணி நூல் கடந்த ஆகஸ்ட் 14 கொழும்பில் அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு கலந்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்திருந்த அமைச்சர் முனீர் அவர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர் விடயத்தில் ஒரு பாராமுகம் காட்டிக்கொண்டு பயணிப்பதற்குள் இருக்கக்கூடிய அரசியல் எதை பேசுகிறது? அதுபோல செம்மணியில் நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தரவுகளையெல்லாம் ஆய்வு செய்து 2 சிங்கள எழுத்தாளர்கள் இந்த நூலை எழுதி வெளியிடுவதற்கான காரணம் என்ன? இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ரணிதா ஞானராஜ் அவர்கள், சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் அவர்கள் மிக காட்டமாக எடுத்து வைத்த கருத்துகள், செம்மணி அவலத்தை மையப்படுத்தி அவர் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு இணக்கப்பாட்டை இந்த நூல் கொண்டு வருமா? போன்ற பல கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். கொழும்பில் ஆவணக்கால் சபையில் கடந்த 14 ஆகஸ்ட் 14 மதியம் 2 மணி அளவில் இளம் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் செம்மணி என்கின்ற நூல் வெளியீட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நூலை 2 சிங்கள ஆசிரியர்கள் எழுதியிருந்தார்கள். அது சிங்கள நூல் ஆசிரியர்கள் 2 பேர் இணைந்து இந்த நூலை அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஒருவருடைய பெயர் ஜெயவர்தனா, இன்னொருடைய பெயர் MMF பஷீர். இவர்கள் 2 பேருமே இணைந்து இந்த நூலை எழுதியிருந்தார்கள். இந்த நூல் எழுதுவதற்கு முன்பாக அவர்கள் பல விடயங்களை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இருந்தது. காரணம், 1995 ஆண்டு யாழ் குடநாட்டை இலங்கை இராணுவம் கைப்பற்றி விடுகிறது. அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி இலங்கையின் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. 1998 ஆண்டு செம்மணி அவலம் அரங்கேறி இருக்கும் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம். அப்படி என்றால் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஒரு பகுதியில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன என்பதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியதிருக்கின்றது. பொதுவாக சரத் வீரசேகரா, உதயன் கம்பன் பில்லா போன்றவர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது கைகாட்டிவிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் பல உண்மைகள் பேசப்பட வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் 2 சிங்கள எழுத்தாளர்கள் இந்த உண்மைகளை கண்டறிந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். இதற்கான ஆவணங்களை அவர்கள் தேடிய பொழுது அரசு சார்பில் எந்த ஆவணங்களும் இல்லை. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை அவர்கள் தேடி எடுத்த பொழுது அதில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த பெயர்களின் அடிப்படையில் இந்த செம்மணிக்குள் யார் யார் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை ஒருவாறாக அவர்கள் சேகரித்து எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றன. எனவே இது சார்ந்த ஒரு ஆய்வுக்களங்களை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். சுமார் 55 பேரிடம் இது சார்ந்த விடயங்களை குறித்து அவர்கள் தேடி எடுத்து பல வாரங்களாக அவர்கள் இது சார்ந்த ஆவணங்களை பல மட்டங்களில் தேடி எடுத்து இந்த நூலை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நூலில் செம்மணி அவலத்தை மையப்படுத்திய விடயமும் தமிழ் சமூகம் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்திருக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்துகளையும் முன்னிலை வைத்து பல செய்திகளை இவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அங்கு நடந்த பிழை என்ன? யார் தமிழர்களை அழிப்பதற்கான களங்களை எடுத்தார்கள்?
இது திட்டமிட்ட இன்னொரு இன அழிப்பா போன்ற பல கேள்விகளை இந்த நூலை மையப்படுத்திய களமாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இளம் எழுத்தாளர்கள் சங்கம் இந்த நூலை வெளியிடுவதற்கான ஒரு களத்தை எடுத்து அதற்கான நகர்வுகளை அது எடுத்திருக்கின்றது. இந்த விழாவில் ரூஹி பெர்னாண்டோ அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கின்றார். இந்த விழாவை அதாவது நெறியாள்கை செய்திருக்கின்றார். இந்த விழாவில் கலந்தாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது எப்படி அந்த கலந்தாய்வு என்றால், அந்த செம்மணி அவலத்தை மையப்படுத்தி அங்கு தமிழ் சமூகம் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்திருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி அதற்கான ஒரு ஆய்வரங்கமாக அல்லது அதை குறித்த ஒரு கலந்தாய்வு செய்யக்கூடிய களமாக ஒரு கலந்தாய்வும் இந்த கூட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கலந்தாய்வில் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் அவர்களும் பிரிட்டோ பெர்னாண்டோ அவர்களும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி சவியா பிரீஸ் அவர்களும் ஊடகவியலாளர் சகுனா எம் கமே அவர்களும் மற்றும் அமைச்சர் முனீர் அவர்களும் கலந்து கொள்வதாகத்தான் ஏற்பாடு. இதில் அமைச்சர் முனீர் அவர்கள் கலந்து கொள்ளாமல் அவர் பின்வாங்கிவிட்டார் என்கின்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுகின்றன. அப்படி என்றால் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய இலங்கை ஆட்சியாளர்கள் ஏன் தமிழர்கள் விடயத்தில் மட்டும் ஒரு பாராமுகம் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. இந்த கேள்விக்கான விளக்கமோ விடையோ எந்த சூழலிலும் கிடைக்கவில்லை. ஆனால் இங்கு சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் மிகவும் அழுத்தமான ஒன்றாக பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதிருக்கின்றது. உடல்களை நீங்கள் புதைக்கலாம், ஆனால் உண்மைகளை புதைக்க முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு கட்டத்தில் நீங்கள் எவ்வளவுதான் அதை மூடி மறைத்து வைத்திருந்தாலும், ஒரு கட்டத்தில் அது வெளியே தெரிவதற்கான ஒரு களத்தை அது கொண்டு வந்து நிறுத்திவிடும். அப்படித்தான் செம்மணி விடயத்திலும் இப்பொழுது உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியை மையப்படுத்திய செய்திகளை அறிந்தவுடன் அரசு விரைவாக அதை ஆய்வு செய்து அதற்கான களங்களை எடுத்து அது எந்த சூழலில் நடைபெற்றது என்பதை நிரூபித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது ஒரு தீர்வை கொடுத்திருக்க முடியும். ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் அதனை புறந்தள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு செம்மணி விடயத்தை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆயினும் இப்பொழுது உண்மைகள் தெரிவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய இந்த காட்டமான பதில் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த நூலை எழுதிய ஆசிரியர்களில் ஒருவரான ஜெயவர்தனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய காட்டமான பதில்களையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவர் தன்னுடைய ஏற்புரையை நிகழ்த்திய பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம், அமைச்சர் இந்த விழாவிற்கு வருவதாக இருந்தது, ஆனால் ஏன் வரவில்லை என்று தெரியவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் ஒரு பொய்யான முகமூடியோடு பயணிக்கின்றார்களா என்கின்ற வேதனைதான் என் மனதிற்குள் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். செம்மணி நூல் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு இணக்கத்தை கொண்டு வருவதற்கான களத்தை கொண்டதாக அமையுமா? 2 சிங்கள ஆசிரியர்கள் அல்லது நூலாசிரியர்கள் தமிழர் விடயத்திற்கு முனைப்பு கொடுத்து ஒரு அவலத்தை வெளியுலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய செயல்பாடுகள் இப்பொழுது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் இது இரு இனத்தை இணைக்கக்கூடிய பாலமாக அமையுமா என்கின்ற விடயத்திற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.